டைம் கரெக்டாக 1:30 ஆகுது. மதியம் இல்லை, நைட்டு 1:30 ஆகுது. கரண்ட் பண்ண சதி வேலையால் வேறு வழி இல்லாமல் வந்து இப்படி பேய் மாதிரி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 டேஸாகவே கரண்ட் வந்து ஒழுங்காகவே இல்லவே இல்லை. 2வது நான் தூங்கி வந்து 24 ஹார்ஸ் கிட்ட வந்து ஆக போகுது. அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஆனால் வேறு வழியே இல்லை. மார்னிங் வந்து கேக் ஆர்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. மார்னிங் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி இருந்துச்சு. நைட் வந்து 10:30 போல் தான் வந்துட்டு கரண்ட்டே வந்துச்சு. ஸோ வந்து அது கரண்ட் வந்ததுக்கப்புறமாட்டி வேகமாக வந்து ஸ்பான்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நைட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க முடியாது. அகைன் திருப்பி எப்போ கரண்ட் வந்து கட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அன்னி டே உள்ள கேக், ஈவினிங் கொடுக்க வேண்டிய கேக் வரைக்குமே நான் வந்து நைட்டே வந்து முடிச்சு வச்சுட்டேன். நான் தான் வந்து முழிச்சிருக்கேன்னா என் கூட எங்கள் அக்கா பையனும் வந்து முழிச்சிருந்தான், என் பையனும் முழிச்சிருந்தான். அவன் கீழே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான். பசங்கள்லாம் வந்து மதிய டைமில் நல்லாவே தூங்கி எந்திரிச்சனால அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. பட் நான் வந்து மார்னிங் 3 o'clock எந்திரிச்சேன். தூங்குறதுக்கு வடிவேல் சொல்கிற மாதிரி விடிஞ்சிரும்ப்பா, அந்த மாதிரி வந்து விடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட வந்து 24 ஹார்ஸ் கிட்ட வந்து நான் வந்து முழிச்சிருந்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் எப்படியும் வந்து கேக் ஆர்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாய்.